ஹலோ கைஸ், வெல்கம் பேக் பாய்ஸ் ஆஃப் ஷேடோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த கிரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிற மாங்காவில் நெக்ஸ்ட் எபிசோடு என்ன பற்றி பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காத பட்சத்துக்கு போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் நம்ம போகிற கண்டென்ட்டானது உங்களுக்கு புரியும். வாங்கட்டோடையான மாங்காக்கில் போவோம். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு அகாடமியாக காட்டியிருக்கா. அகாடமியை காட்டிட்டு அடுத்த நெக்ஸ்ட் சீனில் நம்மளுக்கு ஹீரோ தான் வரா. அதான் நம்ம ஹீரோ வந்து அந்த குச்சி எடுத்து சரி நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஈதனோட சண்டை போட்டுக்கிறோம். நம்ம ஹீரோ ஈதனோட சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு நம்மளுக்கு ஹீரோ திரும்பி அதே மாதிரி கை நடுக்கம், அதாவது கையில் காயம் பட்டுருச்சு. நம்ம ஹீரோக்கு வந்து கையில் காயம் பட்டுருச்சு. கையில் காயம் பட்டு நம்ம ஹீரோ வந்து கை நடுங்குது. இதை பார்த்தோன்னே நம்ம டீச்சரா, ஏய் யுதாஸ் உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் வந்து கூப்பிட்டு கேட்டுக்கிருக்க. அப்படியே நம்ம டீச்சரை கையை பிடிச்சி பார்க்குறா. உனக்கு ரொம்ப கை காயம் பட்டுருக்கு, உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் வந்து கேட்டுக்கிருக்க. நம்ம இங்கிட்டு நெக்ஸ்ட்னா நம்ம யூனியை பார்த்துட்டு மனிதர்கள் எப்படி தானா அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து கோவத்தில் பிடிச்சி திட்டிக்கு இருக்க. நம்ம இனி திட்டுறது நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் கேட்கும், நம்ம டீச்சருக்கு கேட்காது. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு பரவாயில்ல, இதெல்லாம் வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம யூனிட்டை வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிருப்போம். இதை யூனிட்டை சொல்லிக்கிருக்கும்போது நம்ம டீச்சர் நம்மள்ட்ட தான் சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் நினச்சிக்கிட்டு, இல்லை இதெல்லாம் பரவாயில்ல, நீ வந்து போய் உட்காரு, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் உனக்கு ஐஸ் எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ நாளைக்கு இதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் சொல்கிறாங்க. நம்ம டீச்சர் போய் சொல்லிவிட்டு, அதாவது ஈதன் நீ வந்து உன்னோட நான் இனிமேல் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கேன், நீ வந்து எல்லாத்தையும் அடிப்படை கொள்கை எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட, உன்னோட நான் வந்து இனிமேல் ப்ராக்டிஸ் எடுக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் வந்து ஈதன் வந்து சொல்லிக்கிருக்கா. நம்ம டீச்சர் இப்படி சொல்லிக்கிட்டு, ஏன்னா நீ வாழ்விச்சின்னு சிறந்தவன் தானே அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் வந்து கேட்டுக்கிருக்க. எனக்கு தற்பாக கலை பற்றி ஒரு சிலர் தெரியும், சரி ஒரு சிலர் மட்டும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஈதனை ஒரு பக்கம் சொல்லிக்கிருக்கா. நம்ம ஈதன் இப்படி ஒரு பக்கம் சொல்லிக்கிருக்கா. அடுத்த சீனில் அதாவது 2 பேரும் ஃபைட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரி வாங்க நம்ம 2 பேரில் மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்னோடய திறமை என்னென்னு நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஈதன் வந்து சொல்லிக்கிருக்கா. நம்ம ஈதன் எப்படி சொன்னால் பரவாயில்லையே, உனக்கு இன்னும் உனக்கு ஆர்வம் இருக்குது ஃபைட் பண்ணுறல அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் வந்து சொல்லியிருக்கா. நம்ம டீச்சர் வந்து சொல்லி நினச்சிருக்கா, அதாவது ஐக்கியராஜின் இல்லை, அதாவது ஐக்கியராஜனோட போர் வீரன் நீ நிரூபிச்சிட்ட, ஏன்னா அந்தளவுக்கு உன்ட்ட பலம் இருக்குது, அதோட நீ எத்தனை நாள் ப்ராக்டிஸ் எடுத்துருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியுது, இதை பார்த்தாரு உன் கையில் பார்த்தாரு எனக்கு தெரியுது, ஹைக்கர் ஃபேமிலியில் நீ ஒருத்தனை நிரூபித்து காட்டிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் வந்து மனசுக்குள்ளே தான் சொல்கிறாங்க, அவன்கிட்ட சொல்லலை. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வரான். நான் அவனோட சேர்ந்து ஃபைட் பண்ணலாம் நினச்சி, ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறான். அதாவது இவனோட நம்ம ஹைக்கர் இவனோட ஃபைட் பண்ணியிருக்க ஃபேமிலியோட ஃபைட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ நினச்சிப்பா. யுதாஸ் இவன் இந்த பிரச்சனால இப்போதைக்கு முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு சில மக்களும் சொல்லியிருக்காங்கட்டு. அடுத்த சீனை நம்ம டீச்சர் வந்து திரும்ப, உன்னோட வாழ்வி திறமை என்னன்னு எனக்கு முதல்ல காட்ட அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர்னு சொல்லிக்குவோம். சரி அப்படியா, சரி வாங்க மோதி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஈதன் வந்து ஃபைட்டுக்கு தயாராகிட்டா. 2 பேரும் மாற்றுக்கட்டில் ஃபைட் பண்ணிக்கிருக்க. 2 பேரும் பார்த்து ஃபைட் பண்ணிக்கும் போது நம்ம டீச்சர் ஆகிடல முதல்ல நிறுத்த அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு நிறுத்தணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த குச்சியில் வந்து நம்ம டீச்சர் வந்து அட்டாக் பண்ணியிருப்பா. அந்த அட்டாக்லேருந்து டார்ஜ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து கோட்டை விட்டு வெளியே போயிருப்பா. கோட்டை விட்டு வெளியே போயிட்டோன்னா நம்ம டீச்சர் வந்து நிறுத்திருப்பா. நம்ம டீச்சருக்கு இப்போ சொல்லியிருப்பா, நீ கோட்டை விட்டு வெளியே போனாலும் உன்னோட பாடுங்கிற வீச்சை நீ இன்ன வரைக்கும் அந்த கட்டை நீ கையிலேருந்து விடலை. இதுலேருந்தே தெரியுது நீ எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கஸான ஆளுன்னு. அடுத்து ஒரு சண்டையில் நம்ம திரும்பி சண்டை போட்டு பார்ப்போம், அதில் நீ ஜெயிக்கிறியானே அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் ஒரு பக்கம் சொல்லிக்கிருக்க. பரவாயில்ல, நீ இந்த அளவு அடுத்த இதில் சந்திப்போம், அதாவது நீ இந்த அளவு ஃபைட் பண்ணியிருக்க, அடுத்த ஃபைட்டில் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் சொல்லிக்கிருக்க. அடுத்த சீனில் நம்ம யுதாஸ் நகர்றா. நம்ம யுதாஸ் வந்து ரொம்ப நன்றி, அதாவது இது வரைக்கும் நான் சண்டை போடல, அடுத்து நான் ஸ்கில்லை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து சொல்லிக்கிருப்பா. அடுத்த சீனில் இவன் இப்படி க்யூட்டாக வைக்கப்பட்டு சொல்கிறதோட நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது இவனை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, நீங்கள் டிரான்ஸ்பரன்ட் ஸ்டூடெண்ட்ஸா இதுன்னு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கேட்டாங்க. உங்களை மாதிரியே நானும் ஸ்ட்ராங்கஸ்டான வாரியராக மாறணும், நீங்கள் உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் ஸ்ட்ராங்கஸாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கும்போது, நெக்ஸ்ட் சீனை நம்ம ஹீரோ தான் காட்டினா. நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் ஒதுங்கி நின்றுப்பா. நம்ம ஹீரோ அவனோட பேசணும் விருப்பப்பட்டிருப்பா. பட் நம்ம ஹீரோ அந்த ரீசனில் இப்போ பேச முடியல. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈதனை அங்கேருந்து பார்த்துக்கிருக்கான் நம்ம ஹீரோவை. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து மக்களோட பேசணும், சிரித்து பழகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோனால் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிக்கிருக்கா. அடுத்த நெக்ஸ்ட் சீனில் திரும்பி நம்ம இனியை தான் காட்டுறா. அதாவது நம்ம இனி வந்து நீ என்ன ரொம்ப கவலைப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து கேட்டுக்கிருக்கா நம்ம ஹீரோகிட்ட. அதோட பரவாயில்ல இருக்கட்டும், முதல்ல உனக்கு என்ன கை ரொம்ப வலிக்குதா, நான் எதுவும் மருந்து இதை போடுவா அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது, இல்லை எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு நல்லா தான் இருக்குது கை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்து நம்ம இனி தான் சொல்கிறா, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னைய மாதிரி அன்பான ஒரு சிலர் உனக்கு கிடைப்பாங்க கண்டிப்பாக, இன்னைய மாதிரி பல ஆத்மசக்தியில் இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல, அது மாதிரி கிடைக்குவாங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, நெக்ஸ்ட் சீனில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு காட்டிக்கிருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ வந்து மட்டம் தட்டி பேசுகிறதுக்குன்னு ஒரு பேசிக்கிருக்கா எல்லோரும். இந்த பையனை பாடுறா, இவன் வந்து கிளாஸே கட் அடிச்சுட்டு அடிப்பான், இப்போ எதுக்கு ரீசன் வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நினச்சிருக்கா, இவளோட பேசணுன்னு ஆசையாக தான் இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ
இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னால் மக்களோட சேர்ந்து சிரித்து பழக முடியாது, இப்படி தான் நடக்கும் போல இருக்குது இந்த உலகத்துலேயும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணியிருக்கா. நீ என்ன இப்படி சொல்லிக்கிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து சொல்லிக்கிருக்கும்போது நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோ வந்து என்னம்மா நீ திடீர்னு இப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டு இருக்கும்போது ஆமா. என்னைய மாரி அன்பான எதிரி ஒரு சிலர் உனக்கு கிடைப்பான்னு தானே சொன்னீங்க. அப்புறம் திரும்பி அப்படியே பேசிக்கிட்டு, அடுத்த நெக்ஸ்ட் சீன்ல ஒரு சில ஸ்டூடண்ட் தான் திரும்பி காட்டுறா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து திரும்பி நம்மளுக்கு காட்டிக்கிறா. நம்ம ஹீரோ வந்து கேலி பண்ணி மட்டம் தட்டி பேசிக்கிருக்கா. நம்ம ஹீரோ இந்த ஒயிட் ஹேர பார்றா, இவன் இப்படி பண்ணிக்கிருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லிக்கிருக்கும்போது, நம்ம ஹீரோ நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன் கூட கடைசி வரைக்கும் நாங்க இருப்போம். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு நான் திரும்பி வருவேன். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யுனி வந்து ஹீரோ சொல்லியிருக்கார். ரொம்ப நன்றி யுனி. நீனாவது எனக்காண்டி கடைசி வரைக்கும் இருக்கியா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யூனிட் வந்து நன்றின்னு சொல்லிக்கிருப்பான். நன்றின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதாவது 2 பேரும் பேசிக்கிருக்கும்போது, அடுத்த நெக்ஸ்ட் சீன்ல அதாவது நம்ம இவன பாத்துக்கிருக்கா. இன்னொருத்தவன காட்டுறா. அதாவது பைக்கால் தான் காட்டியிருக்கா. பைக்கால் வந்து நம்ம ஹீரோ பார்த்து சொல்லியிருக்கா. அதாவது இவன் வந்து ஒயிட் ஹேர் இளவரசர் பிரின்ஸ்ன்னு தெரியுது. ஆனா இவன் வந்து மத்த மக்களோட பேசணும்னு ஆசையா இருக்கான். ஆனா மக்கள் வந்து ஏற்றுக்கல. அடுத்த நெக்ஸ்ட் சீனில் அதாவது நம்ம பைக் காலத்தில் நம்ம ஹீரோ வந்துருக்கார். சரி பைக்கால் எனக்கு வந்து கிளாஸுக்கு நேரமாச்சு, நான் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம அப்புறம் சந்திப்போம் சொல்லியிருப்போம். நீங்கள் என்ன மறந்துட்டிங்களா என்ன? நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ்னே அது ஞாபகம் இருக்கு இல்லையா? நீ அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என்னடா சொல்கிற? மறந்துட்டனோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனதை விட்டாங்க. அடுத்த நெக்ஸ்ட் சீனில் இவனை பாரு அந்த ஒயிட் ஹேரை வச்சுக்கிட்டு இவன் கிளாஸையும் கட் அடிச்சுட்டு கிடப்பான். இவன் எதுக்குடா திடீர்னு இங்கேருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான்? இவன் எதுக்கு இருக்கான் தேவையில்லாமல் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு? பேசாமல் எங்கடா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிருக்கான். நம்ம ஹீரோ எல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ ஆட்டுக்கு போய்க்கிருக்கா. சீனில் நம்ம பைக்கால்கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. எனக்கு நீ நடத்தின விரிவுரை பற்றி எல்லாமே தெரியும்ப்பா. நீ எனக்கு எதுவும் தெரியாது நினச்சிக்கிருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது ஆமாம் உங்களுக்கு எதுவுமே சுத்தம் எனக்கு தெரியாது, ஒழுங்காக என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம பைக்கால் வந்து இழுத்து கூட்டிகிட்டு போயிருப்பான். இங்கிட்டு ஆமாம் இன்றைக்கி நடத்தின அதாவது இந்த சண்டைங்களே சூப்பராக இருந்துச்சுப்பா, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சுப்பா அப்படின்னு. இது நீங்கள் இன்னும் நீங்கள் அதை பார்க்கவோட இல்லை, ஆனால் இது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அதையும் நீங்கள் பார்த்து கணிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பைக்கால் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிருக்கேன். நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காம எல்லாரும் சரி நான் டுமாரோ வந்து சந்திப்போம். நான் இன்றைக்கி இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கிளம்பிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசங்களாம் பார்த்துக்கிறா. என்னடா இவன் இப்படியே பேசி திரியிறான் எல்லாரோடையும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பார்த்துக்கிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து இவன் ஒரு லூசரு, இவன் எனக்குலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க தகுதி இருக்கா முதல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இப்படி ரொம்ப இதை மட்டம் தட்டி பேச நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காமல் அதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கா நம்ம ஹீரோ. அடுத்த சீனை நம்ம ஹீரோ இன்றைக்காவது நான் சண்டை போடுறேன், எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது உன்னோட நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஈதன் வந்து நம்ம ஹீரோ வந்து இப்படி சொல்லிக்கிருப்பா. நம்ம ஈதன் கிட்ட சரி ஓகே நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபைட் பண்ணியிருப்பா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோனால திரும்பி உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கும். நம்ம ஹீரோவுக்கு திரும்பி ஐஸ் கட்டி வச்சிருப்பாங்க காயத்தில். சரி இவன் என்னால் இதுக்கு மேலே சண்டை போட முடியாதுப்பா அப்படின்னு நம்ம டீச்சர்னு சொல்லியிருப்பா. நம்ம ஈதன்னு சொல்லியிருப்பான். நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் நெக்ஸ்ட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பா. நான் நெக்ஸ்ட்டு இதில் நல்லா ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். உன்னையே போட்டு நீ வர்ணிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் நம்ம ஈதன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் தனியாக நின்று வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இவருக்கு பார்ட்னரோ இல்லை அப்படின்னு சொல்லி புதுசாக நம்மளுக்கு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இதோட இந்த சாப்டரான நம்மளுக்கானது க்ளோஸ் ஆகுது. அடுத்து ஒரு நெக்ஸ்ட் சாப்டரில் சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.